methods of gene transfer, மரபணு மாற்ற முறைகள். The next step after a recombinant DNA molecule has been generated is to introduce it into a suitable host cell. There are many methods to introduce recombinant vectors, and these are dependent on several factors such as vector type and host cell. Vector type and host cell. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுல் உருவாகின பின்னாடி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா அதை வந்து பொருத்தமான சூட்டபிள் ஹோஸ்ட் செல்லில் கொண்டு போய் வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டிஎன்ஏ அதாவது ரீகாம்பினன்ட் வெக்டார் அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டு போகக்கூடியது. சரியா? அப்போது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அதாவது வெக்டார் மூலியமாக அதாவது ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே நுழைக்கிறதுக்கு நிறைய செயல்முறைகள்லாம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வெக்டார் அதாவது தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஹோஸ்ட் செல் மாதிரி இருக்கக்கூடிய பல காரணிகளை சார்ந்ததாக இருக்கும். ஃபார் அச்சீவிங் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன் பிளான்ட்ஸ் த பேசிக் ஃப்ரீ request is the construction of a vector which harnesses the gene of interest, flanked by the necessary controlling sequences, the promoter and the terminator, the delivery of the genes into the host plant. அதாவது பிளான்ட்ஸில் வந்து எப்படி மரபணுக்களை அதாவது மரபணு மாற்றத்தை அடைவதற்கு அடிப்படையான தேவையாக நம்ம வெக்டாரை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த வெக்டாரை வந்து மரபணுவை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி செய்யணும். அந்த மரபணு இரண்டு பக்கமுமே தேவையான தொடர் வரிசையால் சூழப்பட்டிருக்கும். அதாவது கட்டுப்பாட்டு அதாவது ஒரு என்னென்னா ஒரு நிபந்தனையோட அது தொடர் வரிசையால் சூழப்பட்டிருக்கும். அதாவது அது வந்து ப்ரமோட்டார் டெர்மினேட்டர் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரமோட்டர் அப்படின்னா முன்னியக்கிறது, டெர்மினேட்டர் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வர்றது. சரியா? இப்போது இந்த ஜீன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டில் கொண்டு போய் வைக்கணும். இப்போது தெர் ஆர் 2 kinds ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் இன் பிளான்ட்ஸில் வந்து 2 மெத்தட்ஸில் வந்து மரபணு மாற்ற முறைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நேரடி அல்லது வெக்டார்லெஸ் தாங்கி கடத்தி, அதாவது வெக்டார் இல்லாமல் மரபணு மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இன்டைரக்ட் மறைமுக வெக்டார் மூலியமாக, அதாவது மறைமுக அல்லது வெக்டார் வழியாக மரபணுக்களை மாற்றம் பண்ணுறது. இந்த 2 மெத்தட்ஸில் என்ன இருக்குது பிளான்ஸில் வந்து நாம் மரபணுக்களை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். நேரடி அல்லது வெக்டார் அதாவது வெக்டார்ஸ் இல்லாமல் எப்படி மரபணுக்களை மாற்றம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் த ஃபாரின் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டெலிவர்ட் இன் டு த ஹோஸ்ட் பிளான்ட் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் a vector. The following are some of the common methods of direct gene transfer in plants. அதாவது நேரடியாக அல்லது வெக்டார் இல்லாமல் எப்படி மரபணுக்களை நம்ம அதாவது நம்ம நாம் வந்து விரும்பக்கூடிய ஃபாரின் ஜீன் அதாவது அயல் மரபணுவை வெக்டாரோட உதவி இல்லாமல் எப்படி ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளே செலுத்துகிறோம். சரியா? இப்போது இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சரியா? த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த காமன் மெத்தட்ஸ் டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இன் பிளான்ட்ஸ். அதாவது காமன் மெத்தட்ஸ் சில இருக்குது. இது வந்து டைரெக்டாக எப்படி நம்ம பிளான்ட்டுக்குள்ளே அந்த ஜீனை கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன் கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வேதியியல் வழி மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். certain chemicals like polyethylene glycol and dextran sulfate induce DNA uptake into plant protoplast. அதாவது வேதியியல் வழி மரபணு மாற்றம் பாலிஎத்திலீன் கிளைக்கால் மற்றும் என்னது டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட் போன்ற சில வேதிப்பொருட்கள் தாவரங்களில் புரோட்டோபிளாஸ்டுக்குள்ளே இந்த டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டு போக பயன்படுது. நெக்ஸ்ட்டு
மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படின்னா நுண் உட்செலுத்துதல் அப்படின்னு இன்ஜெக்ஷன் மூலியமாக. த டிஎன்ஏ இஸ் டைரக்ட்லி இன்ஜெக்டட் இன் டு த நியூக்ளியஸ் யூஸிங் ஃபைன் டிப்டு கிளாஸ் நீடில் ஆர் மைக்ரோ பிப்பட் டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிளான்ட் செல்ஸ். அதாவது எப்படி பிளான்ட் செல்லில் இந்த ஜீனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா இந்த அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த டிஎன்ஏவை நேரடியாக, அதாவது ஒரு சிறிய முனையுடைய கண்ணாடி ஊசி அல்லது ஒரு பிப்பட்டை நாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நியூக்ளியஸ்குள்ளே செலுத்தணும். The protoplasts are immobilized on a solid support or held with a holding pipette under suction. அதாவது என்ன அப்படின்னா அந்த நீடில் யூஸ் பண்ணி அல்லது அந்த பிப்பட்டை யூஸ் பண்ணி பிளான்ட்டோட அதாவது செல்லோட நியூக்ளியஸ்க்கு உட்செலுத்தணும். இது இந்த புரோட்டோபிளாஸ்டுகள் வந்து ஒரு திடமான தாங்கியின் மூலமாக, அதாவது வெக்டார் மூலியமாக கண்ணாடி தட்டின் மேலே அதாவது வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்னது இம்மொபைலைஸ்டு அப்படின்னா நகருவதை தடை செய்யக்கூடியது. சரி, அந்த மாதிரி நகராத வண்ணம் நம்ம வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை உறிஞ்சி, அதை பிப்பட் மூலிமா நம்ம என்ன பண்ணணும், அதை உறிஞ்சி எடுத்து எந்த ஹோஸ்டில் நம்ம வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், மின் துளையாக்க முறை அப்படின்னு சொல்லலாம். A pulse of high voltage is applied to protoplast cells or tissues which makes transient pores into the plasma membrane through which uptake of foreign DNA occurs. அதாவது இங்கே எப்படி மின் துளையாக்க முறையில் மரபணுக்களை மாற்றம் பண்ணுறது அப்படின்னா புரோட்டோபிளாஸ்டுகள் அதாவது செல்கள் அல்லது திசுக்களுக்கு உயர் மின்னழுத்தம் கொடுக்கணும். அப்போது அந்த பிளாஸ்மா சவ்வில் தற்காலிகமாக என்ன ஆகுது, சின்ன சின்ன டாட்ஸ் அதாவது துளைகள் உருவாகுது. அப்போது அந்த துளைகள் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து உள்ளெடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இந்த மெத்தட் பாருங்கள், எலக்ட்ரோபோரேஷன், இந்த மின் துளையாக்க முறையில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிஃபோர் பல்ஸ், அதாவது துடிப்பிற்கு முன்னாடி. சரியா, செல் மெம்பரைன் இருக்குது, அங்கே என்ன பண்ணுறோம் நாம் அதாவது இன்ட்ரடியூஸ் ஜீன் அதாவது ட்ரக்ஸ், அதாவது மரபணுக்களை மருந்தை நம்ம உட்செலுத்தணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டியூரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது என்ன அப்படின்னா மின்புல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்டியூசஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ஜெல் மெம்பரைன், அதாவது என்னது செல்லுக்குள்ளேயே மின்புலம் வந்து மின் அழுத்தத்தை என்ன பண்ணும் அப்படின்னா தூண்ட செய்யும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃப்டர் பல்ஸ், அதாவது துடிப்பிற்கு பின்னாடி இங்கே என்ன ஆகுது, செல் ஹீல்ஸ் வித் ஜீன் அல்லது ட்ரக் இன்சைடு, மரபணு அல்லது மருந்தோட செல் வந்து குணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்ஜெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம் க்யூர் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு லிப்போசோம் மீடியேட்டட் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். லிப்போசோம் வழியாக மரபணு மாற்றம் எப்படி நாம் செயற்கையாக உருவாக்க முடியும் அப்படின்னா லிப்போசோம்ஸ் த ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிபிட் வெசிக்கல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது லிப்போசோம் வழியாக மரபணுக்களை செயற்கை பாஸ்போலிபிட் அதாவது பாஸ்போலிபிடு லிப்போசோம் மூலியமாக நாம் அணுக்களை சேஞ்ச் பண்ண முடியும். The gene or DNA is transferred from liposome into vacuole of plant cells. அதாவது இந்த ஜீன் அல்லது டிஎன்ஏ லிப்போசோம்லேருந்து தாவர செல்களோட அந்த நுண் பைகளுக்கு, அதாவது இங்கே என்ன சொல்கிறோம், அதாவது வேக்யூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் நுண் பை அப்படின்னு சொல்லலாம், அதாவது நுண் குழல்கள் கூட அப்படி சொல்லலாம். நுண் பைகளுக்கு நாம் என்ன பண்ணலாம் மாற்றப்படுது. நெக்ஸ்ட்டு it is carried out by encapsulated DNA into the vacuole. This technique is advantageous because the liposome protect the introduced DNA from being damaged by the acidic pH and protease enzymes present in the vacuole. அதாவது இங்கே காற்று உரை சூழப்பட்ட டிஎன்ஏவினால் நுண்குமிழ் அந்த பைக்குள்ளே எப்படி வெக்டார் போகுது அப்படின்னா அதாவது இந்த மெத்தடில் வந்து லிப்போசோம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே நுழைக்கப்பட்ட டிஎன்ஏ வந்து அந்த நுண்குமிழ் பைகள் அந்த வேக்யூலில் வந்து
அதனோட பிஹெச், அதாவது அந்த ஆசிடோட பிஹெச், புரோட்டியஸ் என்சைமு ஆகியவற்றால் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் ஃபஸ்ட்டு பாதுகாக்கிறது. Liposomes and the tonoplast of vacuole fusion resulted in gene transfer. This process is called lipofection. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மரபணு மாற்றத்தோட விளைவாக லிப்போசோம்ஸும் அந்த காற்றல் குமிழிகள், அதாவது காற்றல் குழியின் அந்த டோனோபிளாஸ்டும் இணையுது. இந்த செயல்முறை தான், அதாவது இந்த லிப்போசோமும் அந்த காற்றல் அந்த டோனோபிளாஸ்டும் இணைக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் நம்ம லிப்போஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த மெத்தட்ஸ் பாருங்கள், டயக்ராம் இருக்குது, அப்படி பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பயோலிஸ்டிக்ஸ் method. The foreign DNA is coated onto the surface of minute gold or tungsten particles and bombered into the target tissues or cells using a particle gun. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பயோலிஸ்டிக் மெத்தடில் அந்த மிக சிறிய, அதாவது மிக நுண்ணிய, அதாவது என்ன கோல்டு அல்லது டங்ஸ்டன் துகள்களால் பூசப்பட்ட ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம், திசு அல்லது செல்கள் மீது, அதாவது கன் மூலிமா அதாவது மரபணு துப்பாக்கி, அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஜீன் கன்னு, மைக்ரோ ப்ரொஜெக்டைல் கன்னு, ஷூட் கன்னு, அதாவது நுண்ணறிதல் துப்பாக்கி, அப்புறம் வெடிப்பு துப்பாக்கி, இதை மூலிமா பயன்படுத்தி அதிக விசையோட அங்கே ஹோஸ்டுக்குள்ளே செலுத்துகிறோம். Then the bombered cells or tissues are cultured on selected medium to regenerate plants from the transferred cells. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செல்ஸ் தாக்கப்படுது. அப்போ திசுக்கள் நம்ம செலக்ட் பண்ணி வச்ச க்ரோத் மீடியத்தில் வச்சு வளர்க்குறோம். இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, மரபணு மாற்றம் அடைந்த செல்கள் தாவரங்களை மீண்டும் நம்ம உருவாக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மறைமுக அல்லது வெக்டார் மூலிமா எப்படி ஜீன்களை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் மீடியேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் எ பிளாஸ்மிட் வெக்டார் இஸ் நோன் அஸ் இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு பிளாஸ்மிடை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது வெக்டார் மூலியமாக மரபணுக்களை மாற்றம் பண்ண முடியும். மறைமுகமாக வெக்டார் வழியாக எப்படி மரபணு மாற்றம் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த முறையில் நம்ம பார்க்குறோம். Among the various vectors used for plant transformation, the TI plasmid from Acrobacterium tumefaciens has been used extensively. அதாவது பிளான்ட்ஸில் எப்படி ஜீனை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை பல்வேறு, அதாவது வெக்டார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ், இது டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன் டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம்னா, திஸ் பாக்டீரியம் ஹாஸ் எ லார்ஜ் சைஸ் பிளாஸ்மிட் known as TI plasmid, அதாவது டியூமர் இன்டியூசிங், and a portion of its referred as tDNA is transferred to plant genome in the infected cells and cause plant tumors. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் அப்படிங்கிறது டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொன்னோம். இந்த பாக்டீரியம் டிஐ பிளாஸ்மிடை, அதாவது டிஐ பிளாஸ்மிட் என்ன அதாவது அப்படின்னா டியூமர், அதாவது இன்டியூசிங், கலலையை உண்டாக்கும் பாக்டீரியம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ பிளாஸ்மிடையும் பெரிய பரிமாற்ற டிஎன்ஏ, அதாவது டிரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ, அதை தான் நம்ம டிடிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு பகுதியையும் கொண்டிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த பாக்டீரியா டிஐ பிளாஸ்மிடையும், நெக்ஸ்ட்டு பிளாஸ்மிடில் இருக்கக்கூடிய பெரிய அளவு டிஎன்ஏவை ஒரு பகுதியையும் பெற்றிருக்கும். இது என்னாகும் அப்படின்னா, அதாவது தொற்றுக்குள்ளாகும் போது செல்களில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்களில் மரபணு மாற்றப்பட்டு அந்த நோயை என்ன பண்ணலாம், அந்த நோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. மரபணு மாற்றப்பட்டு என்ன ஆகுது, அந்த தாவர கலலையை, அதாவது நோயை உண்டாக்குது. ஏன் அப்படின்னா, நாம் என்ன பண்ணுறோம், இன்ஃபெக்டட் செல்ஸ் இல்லையா, அப்போ என்ன ஆகுது, அது நோயை உருவாக்கும்.
Since this bacterium has the natural ability to transfer tDNA region of its plasmid into plant genome upon infection of cells at the wound site, it is also known as the natural genetic engineer of plants. அதாவது என்ன அப்படின்னா, இந்த பாக்டீரியத்துக்கு அதனுடைய பிளாஸ்மிட் டிடிஎன்ஏ பகுதியை தாவரத்தில் இருக்கக்கூடிய மரபணு தொகை, அதாவது மரபணுக்களுக்குள்ளே எப்படி இயல்பான, அதாவது செலுத்தும் போது இயல்பான திறன் இருக்கிறதுனால அந்த காயமடைந்த பகுதிகளில் எல்லாமே உள்ள செல்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆகுது. அப்போ இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, தாவரங்களோட இயற்கை மரபணு பொறியியலை, அதாவது தாவரங்கள் வந்து இயற்கையாகவே ஒரு மரபணு, அதாவது பொறியாளர், அதாவது என்ன சொல்லலாம், ஜீன் என்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இயற்கையாகவே பிளான்ஸில் வந்து இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு the foreign gene and the plant selection marker gene, usually an antibiotic gene like NP2 second, which confers resistance to antibiotic kanamycin, are cloned in the tDNA region of Ti plasmid in place of unwanted DNA sequence. அதாவது இந்த ஃபாரின் டிஎன்ஏவும் நெக்ஸ்ட் என்ன, தாவரங்களில் தேர்வு செய்யப்பட்ட அந்த அடையாள குறி, அதாவது செலக்டிவ் ஜீனும், நெக்ஸ்ட்டு NPT2 போன்ற உயிர் எதிர்ப்பொருள், அதாவது ஆன்டிபயாட்டிக் ஜீனும், அதாவது ஆன்டிபயாட்டிக் ஜீனும் ஆகும். இதில் வந்து கானாமைசின் அப்படிங்கிற உயிர் எதிர்ப்பொருளுக்கு தடையை உண்டாக்குறது. இந்த டிஐ பிளாஸ்மிடோட டிடிஎன்ஏ பகுதியில் என்ன பண்ணுறது அப்படின்னா குளோனிங் செய்யப்படுது, அதாவது நகலாக்கம் பண்ணுறது. இது தேவையற்ற டிஎன்ஏ தொடர்வரிசை அதாவது தேவையற்ற டிஎன்ஏவை அந்த சீக்வன்ஸுக்கு பதிலாக, சீக்வன்ஸ்லேருந்து என்னது அந்த பிளேசஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றம் பண்ண முடியும். சரியா, இது என்னது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ்.